வெல்கம் டு தமிழ்டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது dlink நெட்வொர்க் சுவிட்ச் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது DGS1210 52 MB. ஸோ இந்த சுவிட்ச் 52 நெட்வொர்க் போர்ட்டு. ஸோ 50 போர்ட்டில் உங்களுக்கு மேனேஜபிள் சுவிட்ச் இது. ஸோ நீங்கள் வெப் த்ரூ இந்த சுவிட்சை நீங்கள் VLAN அண்டு அதர் DHCPக்கு இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த சுவிட்சில் பார்த்துக்கிட்டேன்னா உங்களுக்கு 48 போர்ட் உங்களுக்கு POE ப்ளஸ். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க், CCTV கேமரா, அக்சஸ் பாயிண்ட்டு, அப்புறம் நீங்கள் வேறு என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிவைஸ் நெட்வொர்க்கில் இது பவர் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் 48 போர்ட் ஜிக்கு ஈத்தர்நெட்டு, அப்புறம் 4 SFP போர்ட்டு. ஸோ இந்த SFP போர்ட் நீங்கள் ஃபைபர் த்ரூ இந்த சுவிட்சை சுவிட்ச் டு சுவிட்ச் நீங்கள் லிங்க் சுவிட்சாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த சுவிட்சை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த சுவிட்ச் ஒரு 5-6 வேரியண்ட்டில் மாடலில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த சுவிட்ச் இந்த பாக்ஸில் காட்டன் பாக்ஸில் ஜஸ்ட்டு தின்னாக தான் இந்த மாதிரி பேக் பண்ணி வரும். ஸோ மேலே டேப் விட்டுருப்பாங்க dlinkன்னு. ஸோ அந்த டேப்பை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ள சுவிட்சை எடுக்கலாம். உள்ள சுவிட்ச் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம அதுக்கு உண்டான அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. பவர் கேபிள், அப்புறம் அதுக்கு உண்டான மேனுவல்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம சுவிட்சை எடுத்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் உள்ள ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சுக்கு உண்டான மேனுவல் அண்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் CD டிரைவ் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இதை அங்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சுவிட்ச் அதோடைய அக்சசரிஸ் எடுக்கலாம். அந்த அக்சசரிஸ் உங்களுக்கு பவர் கேபிள் வரும், அப்புறம் அதோடைய ப்ராக்கெட் வரும். நீங்கள் ரேக்கில் மவுண்ட் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட் வச்சு தான் மவுண்ட் பண்ணணும். ஸோ இது பவர் கேபிளை வெளியே அடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு 2 கேபிள் வரும். 3 பின் வரும், அப்புறம் 2 பின் வரும். அண்ட் அதுக்கு உண்டான ப்ராக்கெட்டு. ஸோ இந்த மெட்டல் ப்ராக்கெட் தான் நம்ம ரேக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது. ஒரு 2 கேபிள் டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 52 போர்ட் வரும். 52ல் 48 போர்ட் உங்களுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டு, ஜிக் ஸ்பீடு 10/100/1000. ஸோ உங்களுக்கு 10 Mbps 100 Mbps அண்டு 1 ஜிக்கு ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வாரண்ட்டி டேரெக்டாக dlinkலேயே இது பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சுவிட்சு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த சுவிட்சுடைய வோல்டேஜ் பார்த்தோம்னா 370 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹை எண்ட் கேமரா இது யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக எல்லா போர்ட்லேயும் நம்ம கேமரா கனெக்ட் பண்ணிக்கிடலாம். இதுதான் அதோடைய சுவிட்சுடைய உள்ள போட்டு நம்ம கவர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ காமனாக நம்ம சுவிட்சில் கான்ஃபிகர் பண்ணுறது VLAN தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். நம்ம DHCP எல்லாமே நம்ம ரவுட்டர் அண்டு ஃபயர்வாலில் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் சுவிட்சில் VLAN தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். VLAN கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டாக இந்த சுவிட்சில் உள்ள எல்லா போர்ட்டுமே உங்களுக்கு 52 போர்ட்டுமே உங்களுக்கு VLAN 1ல் தான் இருக்கும். ஸோ இந்த VLAN 1ல் டிஃபால்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த நெட்வொர்க்கு நீங்கள் உங்கள் ஃபயர்வால் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் VLAN க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் VLAN 1 2 3 4 5 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈச் VLAN நீங்கள் ஒவ்வொரு போர்ட்டும் எந்தெந்த போர்ட்டு உங்களுக்கு VLAN கம்யூனிகேட் பண்ணணும் அது நீங்கள் வெப் த்ரூ அக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ dlink சுவிட்சு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துட்டு 10.90.90.90 தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதான் டிஃபால்ட்டுடைய ஐபி. நீங்கள் அட்மின் அண்ட் அட்மின் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப் த்ரூவில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஐபி போடணும். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக் சைடில் ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த சுவிட்சுடைய பேனல் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த சுவிட்சுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோடைய மாடல் வேரியண்ட் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஒரு பிடிஎஃப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சுவிட்சுடைய வீடியோ டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு இதோடைய கான்ஃபிகரேஷன், இதோடைய வெப் அக்சஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சுவிட்சுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோடைய டாக்குமெண்ட்டு டேட்டா ஷீட்டோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த dlink சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 28 போர்ட்டு, அப்புறம் 52 போர்ட்டு, அப்புறம் 8 போர்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சுவிட்ச் வந்துட்டு மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு என்னென்னா நெட்வொர்க்கில் POE நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இங்கே POE மாடல் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு POE தேவையில்லைன்னா வித்தவுட் POE வந்துட்டு நீங்கள் நார்மல் சுவிட்ச் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த POEயில் இந்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே SFP போட்டிருக்கு. ஸோ SFP வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர் கேபிள் வந்துட்டு சுவிட்ச் டு மற்ற சுவிட்சுக்கு வந்துட்டு நீங்கள் லிங்க் கேபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேண்ட்வித்தில் எந்த லேகுமே ஆகாது, உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நெட்வொர்க்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் லிங்க் கேபிள் வந்துட்டு ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேபிள் சப்போஸ் பழைய கேபிள் கேட் 5 கேபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கேபிளோடைய ஸ்பீட் வந்துட்டு அரௌண்ட் 100 Mbps தான் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு வந்து பேண்ட்வித் எல்லாம் சுவிட்சுமே ஹை எண்டை யூஸ் பண்ணும்போது சுவிட்ச் டு மற்ற ஃபயர்வால் ரவுட்டரில் கம்யூனிகேட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு பேண்ட்வித்தில் ரொம்ப லேக் ஆகும். ஸோ உங்கள் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுவிட்ச் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் நெட்வொர்க்குக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுவிட்சை வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு கரண்ட்டாக இந்த 8 போர்ட் போதும், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லைன்னா ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அடிஷ்னலாக தேவைப்படாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக 8 போர்ட்டு 16 போர்ட்டில் நீங்கள் போய்க்கிடலாம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் கேமரா வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வரும்னா நீங்கள் தாராளமாக 24 போர்ட்டு அல்லது 52 போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் சுவிட்சை வந்துட்டு பை பண்ணுறது பெஸ்ட் வே. ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு நம்ம காமனாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சிசிடிவி அண்டு கேமரா கம்யூனிகேஷன்ஸ் அண்டு லேண்ட் நெட்வொர்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லா நெட்வொர்க்குலேயும் நீங்கள் ஒன்றா லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த சுவிட்சில் வந்துட்டு இந்த சுவிட்சில் நீங்கள் கனெக்ட் பண்ண பிறகு கேபிள் வந்துட்டு உங்களுக்கு இந்த சுவிட்ச் போர்ட் வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஃப்ரீயாக ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க்கில் வந்துட்டு பயங்கர டிராஃபிக் உண்டாகும். ஸோ VLAN யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட்டுடைய டிரான்ஸ்மிஷன் ப்ராட்காஸ்டிங் வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது உங்கள் நெட்வொர்க்கில் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பீடு எஃபிஷியன்சியாக இருக்கும், எந்த லேகுமே ஆகாது. ஸோ நீங்கள் ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கேமராவும் யூஸ் பண்ணுறீங்க, லேண்ட் நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 52 போர்ட்டு சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுறீங்க, ஒரு 35 லேண்ட் நெட்வொர்க்கு, அப்புறம் ரிமைனிங் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் VLAN 1 டிஃபால்ட் VLAN, அந்த VLANல வந்துட்டு நீங்கள் லேண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம். VLAN 2 வந்துட்டு நீங்கள் சிசிடிவி கேமரா அல்லது வேறு எந்த நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நெட்வொர்க்குக்கு வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ VLAN உங்களுக்கு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல VLAN யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் ரெடியூஸ் பண்ணுறது கூட இந்த VLAN வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்து DHCP சர்வராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ஃபுல்லாகவே வெப் பேஸ்டு சுவிட்சு தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கமாண்ட் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வெப் த்ரூ டிஃபால்ட்டோடைய இந்த சுவிட்சோடைய IP கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்துட்டு ஸ்டாட்டிக் ரவுட் பண்ணிக்கலாம், ஆட்டோ வாய்ஸ் விலான் பண்ணிக்கலாம், டியூல் சாஃப்ட்வேர் இமேஜஸ்ஸு, அப்புறம் கான்ஃபிகரேஷன் டியூல் எல்லாமே டியூலாக இருக்கும். ஸோ ஒன்று ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு பேக்கப்பில் இருந்து நீங்கள் எடுத்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்ச் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஜிகி ஈத்தர்நெட் தான், எதுவுமே பழைய மாடல் கிடையாது. இப்போ வர்றது மேக்ஸிமம் வந்துட்டு 10/100/1000 இந்த 3 வேரியண்ட்டில் தான் நீங்கள் சுவிட்ச் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுவிட்சு எந்த கேபிள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டியூப்ளெக்ஸ் மோடு உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு நம்ம சிசிடிவி கேமரா, அப்புறம் இந்த ரவுட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், மற்ற என்விஆர், மற்ற சுவிட்சு, இந்த இது வந்துட்டு எஸ்எஃப்இ வந்துட்டு நீங்கள் லிங்க் போட்டு மற்ற சுவிட்சுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய அது ஒரு சிம்பிள் சர்வேலன்ஸ் மோடுக்கு என்னென்ன கேப்பபிள் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செட் பண்ணி ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிவைஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லுக் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 போர்ட்டு சுவிட்ச் இது வந்துட்டு POE கிடையாது, நார்மல் சுவிட்ச் தான். இந்த சுவிட்சு நார்மல், இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு PS1210 10P அண்டு 10MP சொல்லியிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டிப்ளெக்ஸில் வந்துட்டு 100 Mbps வரும், ஹாஃப் டிப்ளெக்ஸில் வந்துட்டு 10/100 உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா DGS1210 வந்துட்டு உங்களுக்கு வித்தவுட் POE தான், ஜஸ்ட்டு ஒர்க்கு லைக் எஸ் ஒரு லேண்ட் சுவிட்சு அல்லது ஹப் மாதிரி தான் உங்களுக்கு இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு இந்த மாடல் கம்யூனிகேட் ஆகும். இந்த மாடல் உங்களுக்கு வந்து POE. ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு 65 வாட்ஸோட உங்களுக்கு POE கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ இந்த மாடல் வந்துட்டு 10 MP வந்துட்டு உங்களுக்கு POE ப்ளஸ் 130 வாட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இது உங்களுக்கு வந்து ஒரு 8 போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும், 2 SFE போர்ட்டு. ஸோ SFE போர்ட் 2 போர்ட் வந்து உங்களுக்கு ஃபைபர். ஸோ அதே மாதிரி 26 போர்ட்லேயும் இருக்குது, 26 போர்ட்டு அப்புறம் 28 போர்ட் இருக்குது. 26 போர்ட் வந்து 2 SFE வரும், 28 போர்ட் வந்து உங்களுக்கு 4 SFE வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைபரு எது உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் வந்து SFE செலக்ட் பண்ணி நீங்கள் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மாடல் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பவர் POE சுவிட்சு. இந்த 2 மாடல் வந்து உங்களுக்கு வந்து POE சுவிட்சு கிடையாது, நார்மல் சுவிட்சு தான். ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், VLAN இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், பட் பவர் அதில் கிடைக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் லேண்ட் மாத்திரம் உங்களுக்கு பிசி சர்வர் அப்புறம் பிரிண்டர் இந்த மாதிரி ஹார்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சுவிட்சில் தான் நீங்கள் கேமரா அண்டு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இந்த சுவிட்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து 193 வாட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், இது 370 வாட்ஸ்க்கு உள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாடல் வந்துட்டு 48 4 SFE வந்துடும், 48 போர்ட் வந்துடும். ஸோ மொத்தம் 52ன்னு சொல்லுவாங்க, பட் 48 தான் உங்களுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டு. மீதி ரிமைனிங் 4 போர்ட் வந்து உங்களுக்கு வந்து SFE போர்ட் வந்துடும், ஃபைபர் த்ரூ கம்யூனிகேஷனுக்காக அந்த போர்ட் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாடல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க, POE ப்ளஸ் கொடுக்குறாங்க. இது அரௌண்டு மேக்ஸிமம் வந்துட்டு 370 வாட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது dlink சுவிட்ச் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சுவிட்சில் வந்துட்டு நீங்கள் வேறு மற்ற என்னென்ன செட்டப் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து வெப் த்ரூ நீங்கள் அக்சஸ் பண்ணி இந்த சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. நெட்வொர்க்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இது தாராளமாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.